கடகராசி சுக்கிரதசை போகக்காரகன், சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த ராசிக்கு நன்மை செய்யாது சுக்கிர பகவான். இருந்தாலும் அது உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் சிறப்பு. 3, 6, 10, 11, 12 இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணால் இந்த சுக்கிரதசையை நன்மை செஞ்சிடும். அது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. ஏன்னா எல்லாருக்குமே கெடுபலன்கள் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் சுக்கிரதசை எப்படி நல்லது பண்ண முடியும்? அந்த இடத்துல எப்படி நம்ம வாழ முடியும் அந்த தசையில்? அதனால் சுக்கிரதசை அப்படிங்கிறது இது எப்படி இருக்கும்? குருடைய வக்கர நிவர்த்தியும் சனியுடைய பயிற்சியும், அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சியும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த கடகராசியில் 3 நட்சத்திரங்கள், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு எந்தெந்த வயசில் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வருது? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் வரும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னாக்கா 42 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் 20 வருடங்கள். அதே மாதிரி சென்ட்ரு பகுதி 10ஓட தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம், 35 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசைங்கிறது வரும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 27லேருந்து 47 வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை வரும் அந்த வயசில். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 22 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதி 10ஓட தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட அவங்களுக்கு 17 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இந்த சுக்கிரதசை வரும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 8 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும், இல்லைனா 30 வயசு வரைக்கும் கூட இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது வரலாம். அது உங்கள் சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. ஒரு சில பேருக்கு 1 வருஷம் முன்ன பின்ன மாறும். அது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துங்க. தசாபுத்தி படி பார்த்தோமானால் இந்த சுக்கிரதசை 4ஆம் அதிபதி தசை. இப்போ வயசு ரீதியாக எப்படி பார்க்கறது? வயசு ரீதியாக இப்போ 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும். ஒரு சில பேருக்கு 12 வயசுலேயே அந்த சுக்கிரதசைங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். அது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். ஆயில்ய நட்சத்திரம்னாவே இப்போ புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இதில் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நிறைய கஷ்டப்படுவீங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால், பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த 12 வயசுலேருந்து இல்லைனா 13 வயசுலேருந்து, இல்லை சுக்கிரதசை எப்போனா ஆரம்பிக்கிட்டோம், அது பிரச்சனை இல்லை, எந்த வயது காலகட்டத்தில் வேணால் ஆரம்பிக்கிட்டோம். இந்த 16 வயசுலேருந்து 20, 25 வயசு வரைக்கும் இந்த காலகட்ட படிப்பு இதை நல்லபடியாக கொடுத்துருங்க. இதை மட்டும் நல்லபடியாக கொடுத்துட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள், இல்லை சுக்கிரதசையிலே இருந்தால் கூட இது பூச நட்சத்திரக்காரர்கள் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சுக்கிரன் நன்மை செய்யாது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு 45 வயசுக்கு மேலே வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சுக்கிரதசை நன்மை செய்யாதுன்ற பட்சத்தில் குறிப்பாக ஆயில்யத்துக்கு நிறைய மனக்குழப்பங்கள். அதனால தான் ஆயில்யத்துக்கு நான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே பொதுவாக எடுத்துக்கலாம். படிக்கிற காலகட்டத்தில் நல்லபடியாக படிப்பு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்பா அம்மா தான் செய்யணும். முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு படிக்க வைக்கணுமோ அவங்கள உங்களோட பாதுகாப்பில் வச்சுங்க. ஏன்னா அவங்க தப்பான வழியில் போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை. படிப்பு டிஸ்டர்ப் ஆகி போச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய இந்த சுக்கிரதசை, அதன் பிறகு மன வாழ்க்கை சரியாமையாது, நிறைய கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் இருக்குது அது மாதிரி. அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் எல்லாமே பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் இந்த வயது காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையும் கரெக்டாக பார்த்து பண்ணணும். லேட் ஆனால் கூட பரவாயில்ல, திருமணத்தை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் முன்கூட்டியே அவசரப்பட்டு திருமணத்தை கொடுத்துட்டு அதில் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுக்குது இந்த சுக்கிரதசை. ஏன்னா கண்கட்டி வித்தை தான் அதிகம். இதில் மாயக்காரகன் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா மாய வித்தை அதிகமாக இருக்கும். நாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறத ஒன்றா இருக்கும். அது மாதிரி இருக்கும் இந்த சுக்கிரதசையில். இப்போ பெரும்பாலும் நான் 16 to 22 சொல்லியிருக்கேன். நீங்கள் படிப்பை எந்த அளவுக்கு வச்சுக்கணுமா கையில் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அடுத்த கட்ட, அதாவது அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு எப்படியோ இருக்கும், விஞ்ஞான வளர்ச்சி எப்படியோ இருக்கும், அதுக்குண்டானது. அதுக்கு மேலே நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி படிப்பு படிச்சிடணும். அது உங்களுக்கு நல்லது. இப்போ 22 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் சிறப்பு. யாரெல்லாம் 22 வயசு, 23 வயசு, 24, 25க்குள்ளே இருக்கிறீங்களோ அவங்க வேலை எதிர்பார்த்துருந்தா இப்போ வேலை கிடைக்கும். டோட்டலாகவே இந்த சுக்கிரதசையில் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். வேலை ரீதியாக தொழில் செஞ்சுட்டு இருந்தால் கூட சரி, அந்த தொழிலில் நல்லாயிருக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் வேலை கிடைச்சிரும். நீங்கள் நினைக்கிற வேலை கிடைக்கும், வெளிநாடு வேலை கிடைக்கும். வெளிநாடு கூட ஒரு சில பேர் போவாங்க. சனி சம்மந்தப்பட்டால் அந்த தசை ஆரம்பிக்கும் போதோ இல்லை அந்த சுக்கிரதசையில்
முதல் 10 வருஷம் முடிஞ்சு 2வது 10 வருஷம் இருக்கு இல்லையா, சுக்கிர தசையில் சனி புத்திக்கு பிறகு, சனி புத்தியிலேருந்தே எடுத்துக்கலாம், சனி புத்தியிலிருந்து அதை விட குரு புத்தியில் எடுக்கலாம். ஒரு சில பேருக்கு குரு புத்தியிலேருந்து வரும், ஒரு சில பேருக்கு வந்து சனி புத்தியிலேருந்து வரும். பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். இப்போ சனி விடுதலை ஆகிப்போச்சு. இன்னொன்று, இந்த ராசிக்கு சனி பகவான் நன்மை செய்யாது, அந்த புத்திகளும் உங்களுக்கு நன்மை செய்யாது. வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக சனி வந்தால் இப்போ வந்து நன்மை, இப்போ வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கணும், அப்படி ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். இல்லை வேலை மாற்றணும் அப்படின்ட்டு கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம், அந்த வேலை மாற்றுவீங்க. வேலை மாற்றணும்னு முயற்சி பண்ணி அந்த வேலை கிடைக்காம முயற்சி பண்ணி வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ கிடைக்கும். வெளிநாடு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை உள்நாட்டிலே வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ திருமணம்லாம் நடந்துடும். திருமணம் நடந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து டைவர்ஸ் எல்லாம் போயிருக்கு. திரும்ப சேர்ந்து வாழலாமான்னு முடிவு பண்ணுவீங்க. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 7ரை சனியோ அஷ்டம சனி வரும்போது சனி உடச்சதுன்னா உடச்சது, அது அங்கே இருந்தால் தான் அது செய்யும். அது வந்து சேர்றதுக்கு முடிஞ்ச அளவு அது நிறைய, ஏன்னா அந்த அளவுக்கு வார்த்தைகளை விட்டுருப்பீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஆப்போசிட்டாக போயிருப்பீங்க குடும்பத்தில். இது வந்து நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா டைவர்ஸ் கிடைக்கும். மறுவாழ்க்கைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நம்ம மறுவாழ்க்கை நடக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிரன். எவ்வளோ பெரிய வேலையை கொடுத்தாலும் சரி, அதில் வளர்ச்சி இருக்காது, ஆவரேஜாக போகும். இந்த சுக்கிரதசையே ரொம்ப மன உளைச்சல். யாரோ முன்னுக்கு வராங்க, நம்மளை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்கலாம் முன்னுக்கு வராங்க, ஆனால் நம்மளால் வர முடியல, நமக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி தடை நிறைய இருக்கும். இன்னொன்று வந்து வளர்ச்சிகள் அதிகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் கேட்டு போனாலும் சரி, அங்கே வந்து 4 பேர் நிற்பாங்க, அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கு இல்லையா, அந்த முடிவுகள் வந்து அவசரப்பட்டு எடுக்கிறது, அவசரப்பட்டு பேசுறது, அது மாதிரி நிறைய மன உளைச்சல், இது மாதிரிலாம் நிறைய சுக்கிர தசையில் கொடுத்துருக்கும். இதன் பிறகு பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் கவனமாக ட்ராவல் பண்ணுறது நல்லது. இப்போ சனி ட்ராவல் பண்ணக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த சனி நகர்வு இருக்கு இல்லையா, உத்திரட்டாதி பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரோஹிணி நட்சத்திரத்தை 3ஆம் பார்வையாகவும், 7ஆம் பார்வையாக அஸ்த நட்சத்திரத்தையும், 10ஆம் பார்வையாக போராட நட்சத்திரத்தையும் பார்ப்பார். இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சமீபத்தில் இதன் பிறகு சுக்கிரன் இருந்தால், ஏன்னா சுக்கிரனோட வீட்டை பார்க்குறார். இது யாராருக்கெல்லாம் வந்து வேலை ரீதியாக மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா, கும்ப லக்னக்காரர்களுக்கும், மீன லக்னக்காரர்களுக்கும், அதே மாதிரி மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுசு லக்னம், இந்த 5 லக்னக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து திடீர் வேலை வாய்ப்புகள், அதாவது தசை நல்லா இருந்தாலும் சரி, தசை சரியில்லைன்னாலும் சரி, உங்களுக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கும். வேலை மாற்றம்னாக்கா இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, வேலை மாத்திரமா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ தான் வேலை கிடைச்சிது, திடீர்னு வேலை மாறுமான்னு கேட்காதீங்க. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை எதிர்ப்புகள் விலகலாம். உங்களுக்கு வந்து வேலை ரீதியாக எவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதாவது வேலை நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்கள் தொழிலுக்கு எடுத்துக்கணும். தொழில் வந்து நல்லா இருக்கும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் பண வரவு, அது மாதிரி கொடுக்கும் இந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம். வேற லக்னம் அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கெடுதல் நடக்காது, அவ்வளோதான். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெடுதலை நடக்காது. அதிகமாக வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எதை சார்ந்து நீங்கள் பண்ணுறீங்களோ, வேலைக்கோ தொழிலுக்கோ முயற்சி பண்ணுங்கள். திருமண வாழ்க்கையிலே நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிரதசை அப்படிங்கிறது நட்சத்திரம் நம்ம பார்க்கணும். மெயினாக அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது இந்த சுக்கிர பகவான். அதாவது அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தால், அஷ்டமாதிபதினாக்கா லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி, அப்படி இல்லை ராசிக்கு அஷ்டமாதிபதி, இதெல்லாம் வந்து தவறான தொடர்புகளை கொடுக்கும். ஒன்று, இதில் வந்து அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சில பேருக்கு வரலாம். இதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஒரு சில பேர் சொல்கிறது என்னன்னாக்கா, மனசுக்கு பிடிச்ச உறவு திரும்பி வரும், விலகி போன உறவு திரும்பி வரும், இது மாதிரி. அதாவது மனசுக்கு பிடிச்ச உறவு எதுன்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்தவரோட மனைவி, அப்படி இல்லைன்னா அடுத்தவரோட கணவர். அது வந்து இவங்களுக்கு வந்து நெருங்கிய உறவான், இல்லைனாக்கா மனசுக்கு பிடிச்ச உறவான். இது எப்படி கணக்குன்னு தெரியல. இந்த உறவெல்லாம் ஏற்கனவே உடச்சிருக்க உங்களுக்கு அஷ்டம சனியில் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனியில் அவங்களுக்கு ஒரு டைம் நடந்திருக்கும், அதாவது ரொம்ப கெட்ட நேரம் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஒரு 7ரை சனி, ஒரு தவறான தசைகள் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த டைம் உங்ககிட்ட இருந்திருப்பாங்க.
இப்போ அஷ்டம சனி விடுதலை ஆகும்போது அது உடைச்சிருக்கும், இல்லை அஷ்டம சனியில் உடைச்சிருக்கும். இந்த உடைச்சது தான் ஒட்டாது. சனி பகவான் வந்து உடைச்சா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோட வந்து சேராது. திரும்ப அது வருமா, அது கூட திரும்ப நம்ம தொடருவோமா, அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச சேராது. இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, அது வந்து எப்படியோ அவங்களோட விருப்பம். சனி பகவான் வந்து எதையுமே கர்மக்காரகன், கரெக்டாக அது அவர் செய்ய வேண்டியது செய்வார். உங்களுக்கு தப்புனா தப்பு, நியாயம்னா நியாயம், எதுவாக இருந்தாலும் சரி, என்ன தேவையோ அது கொடுப்பார். ஒரு சில பேருக்கு வந்து இப்போ தான் தொடர ஆரம்பிச்சிருக்கும், அவங்களுக்கு அது அது வந்து அவங்க ஜாதகப்படி. நான் தான் சொன்னேனே, அந்த அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தால் சுக்கிர பகவான் அந்த தொடர்புகளை கொடுக்கும். அது வந்து அசிங்கப்படுத்தாமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரலாம், அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. அது பரவாயில்ல, அது எதிர்பார்ப்புங்கிறது பரவாயில்ல. அதாவது திருமணம் ஆகாதவங்க வந்து ஒருத்தர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்க, திரும்பி வருவாங்களான்னு எதிர்பார்க்கறது ஒரு நியாயம் இருக்குது. வேற ஒருத்தரோட பொருள் வந்து திரும்பி வருமானு பார்க்கறதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சுய ஜாதகத்தில் சுக்கிரன் சரி இருக்க மாட்டாங்க ஒன்று. இன்னொன்று வந்து சேர்ந்த கிரகங்களும் சரி இருக்காது. அதாவது செவ்வாய், இன்னொன்று வந்து குரு, அதாவது நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். இல்லை யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்காது, அது வந்து ராகு கேதுவோட சேர்ந்துருக்கும், ராகு கேது நட்சத்திரம் ஏறி இருக்கும். இது வந்து சுய ஒழுக்கத்தை கெடுக்கும் டோட்டலாகவே. அப்போ சனி வந்து 7.5 சனி வரும்போதோ இல்லை அஷ்டம சனி வரும்போதோ அதை அடிச்சு காலி பண்ணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி, ஆனால் கொடுத்து தான் கெடுக்கும் சனி. அப்போ அது ஏன் அந்த தொடர்பை கொடுத்தது அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகப்படி அது இருக்குது, அதனால தான் அந்த தொடர்பு வந்துச்சு. அந்த ஜாதகப்படி அது பிரியணும்னு இருக்குது, அது பிரிஞ்சுது. இது மாதிரி தான் நிறைய பேர் போவாங்க. இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னமும் அந்த பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறதெல்லாம் தீரும். இப்போ வந்து இந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்று. இன்னொன்று லவ் மேரேஜ் எல்லாம் ஒரு சில பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து அப்பா அம்மா சம்மதத்தோடு நடக்கிறதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திருமண ரீதியாக திருமண முறிவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமெல்லாம் வரும். ஒரே வீட்டிலேருந்து பேசாமல்லாம் இருந்தாங்க இல்லையா, இப்போலாம் பேசக்கூடிய வாய்ப்புகள், இது மாதிரி நிறைய மாற்றங்களை இந்த சுக்கிர தசையில் பார்க்கலாம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவத்தை கொடுக்கறதே அந்த தசையில் அது ஏறின நட்சத்திரம் உங்கள் சுய ஜாதகத்தில். அது வந்து நல்ல அமைப்பில், அதாவது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்தோட, அதாவது 4ஆம் இடம்னாக்கா லக்னா 4ஆம் இடம், இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி அவர். இதே நல்ல பாவத்தில் இருந்தான்னு வச்சிங்களேன், இது மாதிரி நான் சொன்ன நெகட்டிவாலாம் எதுவுமே இருக்காது. அவங்ககிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும், நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கலாம், அதெல்லாமே இப்போ மாறும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும். இதன் பிறகு இந்த குருடைய பயிற்சிக்கு பிறகும் அந்த சனியுடைய பயிற்சிக்கு பிறகு, அதாவது மீனராசியில் இப்போ வந்து நகர்வு வந்து உத்திரட்டாதியில் இருக்கும்போது இப்போ குரு பகவானும் வந்து பயிற்சியாகி கடகராசிக்கு வந்துடுவார், உங்கள் ராசிக்கு வந்துடுவார். இதன் பிறகெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தான். இப்போ குரு வந்து ஜென்ம ராசிக்கு வந்தால் மன உளைச்சலை கொடுக்கும், அப்படிலாம் கிடையாது. தசை நல்லா இருந்தால் உங்களுக்கு சிறப்பு. இந்த சுக்கிர தசையில் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது, ஆவரேஜாக போகும். அது வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அப்படி வளரணும், எனக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னா அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். மன உளைச்சலை வச்சுக்காதீங்க. எப்பவுமே மனசில் எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க. தேவையில்லாத சிந்தனைகள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். நடக்கிறது நடக்கும், ஆனால் நம்ம முயற்சி பண்ணுவோம், அதை மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அது இல்லாத உடல் ஆரோக்கியம் கன்ஃபார்மாக நல்லா இருக்கும். இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. மருத்துவ செலவுகளை கம்மியாகும். குடும்பத்தில் வந்து நிறைய மருத்துவ செலவு எடுத்துருக்கலாம். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே இப்போ கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இந்த சுக்கிர தசையில் இருக்குது. பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காது, இதுக்கப்புறம் பாசிட்டிவாக தான் நடக்கும். இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் நல்லது. ஆயிலத்துக்கு தான் நிறைய கஷ்டம். நான் வந்து பூசத்துக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த புனர்பூசத்துக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, அது இருக்கிற இடத்த பொறுத்து. ஆயில நட்சத்திரத்துக்கு தான் படாத பாடுபட்டிருக்காங்க. இந்த ஆயில நட்சத்திரத்துக்கெல்லாம் இதன் பிறகு வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் ஆயில நட்சத்திரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். வந்து ஆயில நட்சத்திரமான்றாங்க. ஆயில நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான். ஏன்னாக்கா அது புதனோட நட்சத்திரம், இதில் வந்து சந்திரன் இருக்கிறது ஒன்று. இதுக்கு வந்து அந்த சுக்கிரன் நன்மை செய்யாது. இதெல்லாம் வந்து நிறைய பகைக்கிறக்க அமைப்பில் வந்துடும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, அதே மாதிரி முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. இந்த சென்ட்ரு பகுதியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த அஷ்டம சனி 7.5 சனி எல்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது வந்து ஆயிலியத்துக்கு. அதனால தான் அந்த படிக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு படிப்பை கொடுத்துருங்க, திருமண வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருங்க அவங்களுக்கு.
திருமண வாழ்க்கையில் ஒரு இடத்துல செட்டில் பண்ணுற வரைக்கும் அப்பா அம்மாவுடைய பொறுப்பு தான். அது வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பெருசாக வந்து வெயிட் எடுத்துக்க தேவையில்லை. அவங்களுக்கு சரியான வழியில் கூட்டு போனால் போதும். இல்லைன்னா தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறது, தவறான நபர் உள்ளே வர்றது, இது மாதிரி அஷ்டம சனி 7.5 சனி எல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது எப்பவுமே. இப்போ வந்து அஷ்டம சனி 7.5 சனி எல்லாம் வரும்போதெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்து அது பிரித்து விட்டுறதுக்கான காரணம் இதுதான். இல்லைன்னா தவறான தொடர்புகளை கொடுக்கக்கூடிய காரணமும் இதுதான். அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து சுக்கிரன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தாலே இவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். இந்த 3 கிரகங்கள் அவங்க சுய ஜாதகத்தில் மறைவு சாணத்தில், அப்படி இல்லைன்னா ராகு கேது நட்சத்திரம் லக்ன மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா இது மாதிரி திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம், நிறைய மன உளைச்சல்கள், குடும்ப வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம், வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இதுமாதிரிலாம் நிறைய கொடுக்கும். அதனால் முன்னேற்றங்கள் உண்டு இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சுக்கிர தசை இந்த வளர்ச்சி மட்டும் இல்லாமல் இதை விட பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.